என் பேர் ஜெயச்சந்திரன். ஆனால் இது வரைக்கும் என்னை யாரும் ஜெயிச்சதுன்னு கூப்பிட்டதில்லை. எனக்கு யார் அப்பான்னு தெரியாது, யார் அம்மான்னு தெரியாது, இந்த முகத்தை கொடுத்தது யாருன்னு தெரியாது. நான் ஒரு அனாதை, தொட்டி ஜெயா. நான் ஒரு அனாதை. என்னை எல்லாம் தொட்டி ஜெயான்னு கூப்பிட்றாங்க. ஏன் எனக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு கூட தெரியாது, ஏன் என்னை இப்படி கூப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது. ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பார்ப்பேன். பாத்திரம் கழுவேன், டேபிள் துடைப்பேன். 3 வேளை சோறு மட்டும் தான் போடுவானுங்க. ஆனால் அதே ஹோட்டலில் ஒருத்தன் ஒரு நாள் பிரச்சனை பண்ணான். முதலாளிக்கிட்ட அவனை அடித்தேன். கை நிறைய காசு கொடுத்தானுங்க. சின்ன வயசில் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் அடிக்கிறேன், யார் அடிக்கிறேன் எதுவுமே தெரியாது. காசு கொடுப்பாங்க, அடிப்பேன், காசு வரும், செலவு பண்ணும், அவ்வளோதான். எனக்கு குடும்பமாக குட்டியாக யாருமே இல்லை. தொட்டி ஜெயா இந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு அனாதை கேரக்டர். அடிதடி அடித்தா ஆள் அடித்தா காசு வரும், அதை வச்சு வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். சென்னை சிட்டிக்குள்ளே போலீஸு, கவர்மெண்ட்டு, ரவுடி எல்லாமே பார்த்து பயப்படுற ஒரு மிகப்பெரிய டான். எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் அவர் வீட்டு வாசலில் தான் கிடப்பாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய டான் ஸ்ரீநாத் தானா. அந்த ஸ்ரீநாத் தானா கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் தான் தொட்டி ஜெயா. ஒரு சின்ன ரவுடி, குட்டி ரவுடி. அவர் பெரிய ரவுடி. அவர் சென்னையே கண்ட்ரோல் வச்சுக்கிற பெரிய ரவுடி. இவர் குட்டி ரவுடி. இந்த குட்டி ரவுடி ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஹைதராபாத் ஓடிடுவாப்புல. கல்கத்தா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணை பார்த்துருவாப்புல. ஸோ ஹீரோ தொட்டி ஜெயா, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரோ சாங் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் சாங்ஸ் கூட சொல்லலாம். எஸ்டிஆரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் சாங்னா அது இது தாண்டா அப்படின்னு சொல்லலாம். சம்பா சம்பாலே சும்மாவே சம்பா சம்பாலே, சம்பா சம்பாலே சும்மாவே சம்பத சம்பாவே அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் சாங் கூட சொல்லலாம் எஸ்டிஆரோட கரியர்லேயே. அதே மாதிரி ஹீரோயினி ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்குது பெங்காலி, எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு பெங்காலி அப்படின்னு ஹீரோயினிக்கு ஒரு பெஸ்ட்டு சாங், ஹீரோவுக்கு ஒரு பெஸ்ட்டு சாங். இப்படி தான் அவங்க 2 பேரும் என்று இருக்குது. இவங்க 2 பேருமே கல்கத்தாவில் மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளையை விற்கிற ப்ராஸ்டியூட் அந்த இடம். அந்த இடத்துல ஹீரோயினி மாட்டிக்கிறாங்க. ஹீரோ காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் லவ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இங்கே ஓடியாட்டாப்புல. ஹீரோயினியை காப்பாற்றி கொண்டு போய் கன்னியாகுமரியில் சேஃபாக பாதுகாப்பாக சேர்த்துட்டாப்புல. அந்த ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா தொட்டி ஜெயா அடியால் வேலை பார்க்குறாருல ஒரு பெரிய ரவுடி. அந்த பெரிய ரவுடியோட அஃபிஷியல் ஃபேமிலி அது யாருக்கும் தெரியாமல். சென்னையில் 2-3 கீப் ஃபேமிலி இருக்குது, ஆனால் அது அஃபிஷியல் ஃபேமிலி. ஸோ அஃபிஷியல் ஃபேமிலியில் கை வைக்கக்கூடாதுல்ல. ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணிவிடுவான், இல்லைனா செத்துருவான் அப்படின்ட்டு இவர் வான் பண்ணுவாப்ப. என் வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்த எச்சக்கார நாய் என் பொண்ணு கேட்குதான், காதலுக்கு அதெல்லாம் தெரியாது சார், எங்களை விட்டுருங்க, நான் போய் வாழ்றேன்னு சொல்லி ஹீரோ கேட்பாப்புல தொட்டி ஜெயா. அதுக்கப்புறம் இவர் எப்படி இந்த குட்டி ரவுடி அந்த பெரிய ரவுடியை எதிர்த்து தன் காதலில் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. படத்துலேயே ஒரு பெஸ்ட்டு கிளைமேக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஆல்ரெடி ரவுடி, பட் அவன் என்னன்னா மனுஷனாக வேலை ஆசைப்பட்றான். அவனுக்கு இந்த அன்பு, பாசம், குடும்பம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்து எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் அது மேலே அவனுக்கு ஆசை வந்துடும். இந்த ரவுடி தொழில், கத்தி, ரத்தம் இதெல்லாம் வேணாம், எனக்கு குடும்பம் வேணும்னு ஏங்குற ஒரு கேரக்டர். வேறு வழியே இல்லாமல் அந்த பெரிய ரவுடியை போட்டு தள்ளிட்டு அவர் பொண்ணு வாழ ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஒரு கேரக்டர் சூப்பராக வரும், ரெட்டையன் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் எப்படி வாழ ஆசைப்படுறாரோ, தொட்டி ஜெயா கேரக்டர் எப்படி வாழ ஆசைப்படுதோ அந்த கேரக்டரோட ஓல்டேஜ் மாதிரி கிட்டத்தட்ட. சின்ன வயசில் நானும் கத்தியை பிடிச்சேன், இப்போது
குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, ஒரு அனாதை, நாளைக்கு செத்தா கூட தூக்கி, ஸோ அந்த ஒரு பெயின் ஆஃப் ரவுடி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கை ஒரு மானங்கட்ட வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த கிட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சொல்லுவாப்புல, கத்தியை எடுத்துவேன், கத்தியால் சாவான். இது வரைக்கும் அப்படி தான் கதை இருக்குது. கத்தி எடுத்துவேன், கத்தியை கீழே போட்டு நல்லா வாழ்ந்தான்னு இந்த தொட்டி ஜெயா கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரவுடியாக இருந்தவன் ஒரு நல்ல மனுஷனாக மாறிடுவான் அந்த கொலைக்கு அப்புறம் கத்தியை கீழே போட்டதுக்கு அப்புறம். அதுதான் அந்த படத்தில் கதை, வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், அப்புறம் ரிப்பீட் மூலம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்புறம்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. ஆனால் இந்த படத்தில் வர ஐட்டம் சாங்ஸ், சம்பா சம்பாலே சம்பாலே சம்பா சம்பாலே, நான் எதுக்கு குடிக்கிறேன், கறி கலங்கண்ணா குடிக்கிறேன். ஸோ இந்த பாட்டை நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். நான் ரொம்ப தண்ணி தாக எடுக்கும், ரொம்ப நான் தண்ணி அதிகமாக குடித்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி சொர்க்கத்தில் இருக்கிற வைப்பு ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த பாட்டை கேட்கும்போது ஓ மை காட், வேற மாதிரி ஒரு பிஜிஎம், வேற மாதிரி ஒரு மியூசிக், வேற மாதிரி ஒரு வைப் செட்டராக இருக்கும். இந்த படத்தை, இந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குன்னு. அது மீன்ஸ் ஒரு நல்ல மூடில் போய் கேட்கக்கூடாது, ஒரு மாதிரி தண்ணியை மறந்து அந்த வைப்பில் இருக்கீங்களா, அந்த வைப்பில் கேட்டு பார்த்துட்டு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வர்த்து 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 ப்ரோ.